ஆண்டவர் விருப்பமா இருக்காரு, ரொம்ப ஆர்வமா இருக்காரு. ஏன்னா இது கடைசி காலம், உங்களை விட்டு ஆள் இல்லை, உங்களை விட்டா என்ன கிடையாது. அவர் நிரப்பணும்னு காத்துட்டு இருக்காரு. வரப்பெல்லாம் ஏமாந்து பாத்திரத்துல ஏதோ ஒரு மூலையில ஒட்டி இருக்கிற ஒரு அழுக்குனால என்ன ஆக முடியல, அவரால் நிரப்ப முடியல. மேல் வீட்டு அறையில 120 பேர் இருந்தாங்கல்ல, யூதாஸ் இருந்திருந்தாருன்னா ஆவியானவர் வந்திருப்பாரான்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. லேலூயா, இது எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. 120 பேர் மேல் வீட்டு அறையில இருந்தாங்க. யூதாஸ் உள்ள இருந்திருந்தாருன்னா அன்றைக்கு பெந்தகோஸ்தே நாள்ல ஆவியானவர் ஊற்றப்பட்டிருப்பாரா என்பது எனக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா 120 பேரும் தகுதியான பாத்திரமா இருந்தாங்க, கர்த்தருக்காக காத்திருந்தாங்க, ஜெபித்தாங்க, வாக்குத்தத்தம் நிறைவேற போராடினாங்க, பிரயாசப்பட்டாங்க, விழித்திருந்தாங்க, ஒருமனப்பட்டிருந்தாங்க, கூடியிருந்தாங்க. ஆவியானவர் வந்தாரா இல்லையா? எப்படி அந்த நாளை இன்னைய வரைக்கும் நினைவு கூர்றோம். அப்படிப்பட்ட ஒரு அசைவு, அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சி, அப்படிப்பட்ட ஒரு நிலையை அன்னைக்கு ஆண்டவர் காண்பித்து அத்தனை பேரையும் திகைக்க வைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ள அதை செய்யணும்னு விரும்பும் பொழுது ஏதோ ஒரு யூதாஸின் கிரியை உள்ள ஒட்டிக்குது. நம்மளும் வீட்டுக்குள்ள தானே இருக்கிறோம், பாத்திரமும் எங்க இருக்குது? அது ஏன் மேல் வீட்டு அறையா இருக்கக்கூடாது? நம்ம எத்தனை நாள் காத்திருக்கிறோம், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு எழுப்புதல் அனுப்புங்க, எனக்கு ஒரு எழுப்புதல் அனுப்புங்க, எங்களுடைய வாலிப சந்ததிக்கு ஒரு எழுப்புதல் அனுப்புங்க, எங்களுடைய பட்டணத்துக்கு ஒரு எழுப்புதல் அனுப்புங்கன்னு கெஞ்சிரோமே. உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறது யூதாஸின் கிரியா இருந்தா எப்படி ஆண்டவர் எழுப்புதல் அனுப்ப முடியும்? எப்படி அனுப்ப முடியும்? திருட்டுத்தனமோ இன்னமும் மறைஞ்சு அந்தரங்கத்தில் பாவம் செஞ்சுக்கிட்டோம், இந்த பக்கம் கர்த்தரை காட்டி கொடுத்துட்டோம், அந்த பக்கம் கர்த்தரோட போய் உறவாடி கொண்டோம், பிசாசு கூட கைகூலியா இருந்து கொண்டோம். அதே மேல் வீட்டுக்குள்ள இருக்கிற எந்த பாத்திரமா இருந்தா ஆண்டவர் அதை நிரப்புவாருன்னு காத்துட்டு இருக்கிறோம்.